ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் மேனாஸ் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லாருமே ரொம்ப நல்லாயிருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்குமே என்னோட மனமார்ந்த நன்றிகள். இப்போ தான் என்னோடய சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னா மட்டுமே சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்கள். உடுமலையில் மைஃபேர் லேடின்னு ஒரு கடை சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, அங்கே நைட்டி, நைட் வேர், அதுக்கப்புறம் இன்னர்ஸ் இதெல்லாம் வாங்குறதுக்காக தான் அன்னைக்கு போனோம். இங்கேருந்து நான் இந்தியா போகிறேன் இல்லைங்களா, போகும்போது நான் 2-3 நைட் செட்டு தான் எடுத்துகிட்டு போவேன். நைட் வேர் எடுத்துகிட்டு போவேன். அங்கே ஏதாவது வச்சுட்டு வந்திருப்பேன். அந்த நாளை தான் திருப்பி திருப்பி வர்ற வரைக்கும் யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். நான் ஃபாலோ பண்ணுற ஒரு டிப்பை சொல்கிறேன், உங்களுக்கு அது யூஸ் ஆகுதான்னு பார்த்துக்கோங்க. இப்போ ஏற்கனவே நம்ம கிளாசெட்டில் இங்கே ட்ரெஸ்ஸு நிறையா வச்சுருப்போம். அது நைட் செட்டு இல்லை இந்தியன் வேரு, வெஸ்டர்ன் வேர் அப்படின்னு சொல்லி எல்லாமே கலந்து இங்கே இருக்கும். இப்போது ஊருக்கு போயிட்டு திரும்ப வரும்போதும் நிறைய ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு வருவோம். இப்போ இங்கே வைக்கிறக்குன்னு இடம் வேணும் இல்லைங்களா, அப்படியே டம்ப் பண்ணிக்கிட்டே போக முடியாது. அவ்வளவு சீக்கிரத்தில் இந்த ட்ரெஸ்ஸை மட்டும் நம்ம தூக்கி போடவும் மாட்டோம். ஏன்னா நம்மள பலர் நான் சொல்கிற விஷயத்தை ரிலேட் பண்ணிக்குவீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு செட் ஆஃப் ட்ரெஸ் இருக்கும், அதை என்ன ஆனாலும் தூக்கியே போட மாட்டோம். ஏன்னா ஒன்று நம்ம வெயிட் கெயின் ஆகிருப்போம், குறைச்சிக்கிட்டு போட்டுக்கலாம், அது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு வச்சுருப்போம். இல்லைன்னா லூஸாக இருக்குது, ஆல்டர் பண்ணி போட்டால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியும் வச்சுருப்போம். இல்லை இது ரெண்டுமே இல்லை, இப்போ இருக்கிற சைஸு கரெக்டாக தான் இருக்குன்னாலுமே கலர் ஃபேடாக இருக்கும், இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும், ஆனாலும் நமக்கு அந்த ட்ரெஸ்ஸு பிடிக்கும், தூக்கி போட மாட்டோம். அப்படி இருக்கிறதெல்லாம் என்ன பண்ணுறது, நான் ஊருக்கு போகும்போது எடுத்துகிட்டு போயிடுவேன். அங்கே இருக்கிற வரைக்கும் எதெல்லாம் கரெக்டாக ஃபிட் ஆகிட்ருக்கோ அதெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு அங்கேயே வச்சுட்டு வந்துடுவேன். ரொம்ப பெருசாக இருக்குது அப்படிங்கிறத ஆல்டர் பண்ணிக்கலாம். இப்போது எனக்கு பத்தாத ட்ரெஸ் எல்லாம் நவிக்கு ஃபிட் ஆகுதுங்கிறனால நவி அதை யூஸ் பண்ணிக்கிறா. ஏதோ ஒன்று நல்ல கண்டிஷனில் இருக்குது அப்படிங்கிறப்போ அங்கேயே வச்சுட்டு நான் வந்துடுவேன். அந்த 2 வருஷம் 3 வருஷம் ஆகுது இல்லைங்களா திரும்ப இந்தியா போகிறதுக்கு. அப்போ போன உடனே அந்த சூட்கேஸை ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்ம கண்ணுக்கு அது எல்லாமே புதுசாக தான் தெரியும். ஏன்னா அந்த 2-3 வருஷம் நம்ம அதை கண்ணில் பார்க்கவே இல்லை இல்லையா. அங்கே இருக்கிற 2 மாதமும் நல்லா அதை போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இங்கிருந்து நம்ம காலி பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டோம் இல்லையா கொஞ்சம் ட்ரெஸ்ஸை, அதனால கிளாஸெட்டில் கொஞ்சம் ஸ்பேஸ் காலியாக இருக்கும். திரும்ப ஊர்லேருந்து கொண்டு வர்ற புதுசாக அடுக்கி வைக்கிறதுக்கு கொஞ்சம் இடமும் கிடைக்கும். நான் இப்படி தான் சைக்கிள் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு சேட்டை பாரு, அது இவங்களுக்குலாம் வெயில வச்சா வளருது. உங்க பாரு, ஜன்னலாவது ஒரு நியாயம் இருக்கு இங்க வந்துட்டு போனா. நல்லா வளர்ந்துருது. நான் அப்பப்போ கட் பண்ணி விட்டுருவேன், நிறைய கட் பண்ணி விட்டுட்டேன். நான் கோயம்புத்தூர்ல வீட்டுக்குள்ள வச்சு வளரலன்னு இங்க ஒன்று வந்து அத்தை வெயில்ல வச்சிருக்காங்க, எல்லாமே வந்துருச்சு. ஆனா அங்க பால்கனியில பாரு வெயில்ல வச்சிருக்காங்க, சூப்பரா வந்துருக்குது. அங்க வந்துருது, இங்க வர மாட்டேங்குது. சொல்லுடி சொல்லுடினா என்னடி சாப்பிட்ற, என்னடி சாப்பிட்ற? சொல்ல மாட்டியா? சொல்லுடா, என்ன சாப்பிட்ற? லட்டு தானே? லட்டு தான். பாதுஷாவா? ஏதோ ஒரு ஷார்ட்ஸில் இந்த குட்டி முருகர் வீடியோவில் தெரிஞ்சிருக்காரு. நிறைய பேர் எங்கே வாங்கியிருந்தாங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அது வந்து கேலண்டருங்க. யாரோ கேலண்டர் கொடுத்துருக்காங்க, அதில் முருகர் வந்து தனியாக இருக்கார் இல்லையா, அதனால அத்தை என்ன பண்ணியிருக்காங்க, அதை அப்படியே முன்னாடி மாட்டி வச்சுருக்காங்க. அது பார்க்குறக்கு அப்படியே ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி தெரியுது பாருங்கள். அதனால அத்தை சரி அது அப்படியே இருக்கட்டும்னு சொல்லி இங்கே மாட்டி வச்சுருக்காங்க. மேபி இதை தனியாக எடுத்து கூட ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம்குள்ளே வச்சு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு ரொம்ப அழகாக அப்படியே நேச்சுரலாக தெரியுது. நாங்கள் கரெக்டாக காரில் வீட்டுக்கு முன்னாடி போகிறோம். அப்போ தான் என் மாமா பொண்ணு பெரியவ, அதான் கல்யாண பொண்ணு, அவள் 2 வீலரில் க்ராஸ் பண்ணி போனான். எங்களை கவனிக்கவே இல்லை. பார்லருக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பா போல். என் மாமா பொண்ணு சின்னவ இங்கே ஸ்கூலில் வந்து டீச்சராக போயிட்டுருக்கா. அதனால் அவளை கொண்டு போய் ட்ராப் பண்ணிவிட்டு எங்கள் மாமா வரவே இல்லை. ஏதோ பத்திரிக்கை கொடுக்கறக்கு அப்படியே போயிட்டாராட்டிருக்கு. எழில் அவங்க அப்பா கூட இருந்தான். துகில் எங்கள் அம்மாவோட பழனியில் இருக்கான். அதனால் முகிலை மட்டும்தான் நான் கூட்டிகிட்டு வந்தேன். அவனுக்கு வந்து போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஃபஸ்ட்டு இங்கே வந்த உடனே யாரையும் காணோம். அன்னைக்குன்னு பார்த்து ஷட் டவுன் வேறு, எங்களுக்கு அது தெரியல. நம்ம மாமா வந்து பழப்பழமும் நகாப்பழம் இதெல்லாம் வாங்கிட்டு வர சொல்லலான்ட்டு இருந்தார். அவர் தனுங்குறதுக்கு போனான்னு இன்னும் காணும். ஒரே மகளை விட்டுட்டு பக்கத்துல உட்காந்து இறங்கிட்டு ஸ்கூலுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணி எல்லா பக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. எங்கள் அத்தை கண்ணுக்கு முன்னாடி இதெல்லாம் எடுத்து வைக்கவும் அவனுக்கு அப்படியே கையெல்லாம் பரபரன்னு இருக்குது. ஏற்கனவே ஒரு சோன் பப்படி சாப்பிட்டான், ஆனாலும் அப்படியே சுற்றிக்கிட்டே இருந்தான். நான் ஆப்பிள் எடுத்து சாப்பிட்றா அப்படின்னு மனசே இல்லாமல் சாப்பிட்றாங்க அந்த ஆப்பிளை. எடுத்து
சாப்பிடு. உனக்கு என்ன வேணும் கண்ணே? உங்களுக்கு டீயா காஃபியா? காப்பிங்க தே. காஃபி. ஆமாம். நீ என்ன குடிக்கிறேங்க? அவனுக்கு எதுவும் வேண்டாங்க தே. இந்த நட்ஸ் பவுடர்லாம் போட்டு திரிச்சு வச்சிருக்கிறாங்க, அது குடிக்கிறேன். No, 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 no. No, 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 no. எனி ஹெல்ப்? ஒரு ஹெல்ப்பும் இல்லைடா, எல்லாம் முடிச்சு. காலையில் இருந்தாலும் மஷ்ரூம் பிரியாணி கேட்டான்னு சொல்லிட்டு மஷ்ரூம் பிரியாணி போட்டேன், சிக்கன் குழம்பு வச்சுட்டேன். காலையில் தோசை ஊற்றி அவள் சாப்பிட்டு கிளம்பிட்டா. எனக்கு பாட்டு கேட்குறதுனா ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் பாட்டு கேட்டுகிட்டே வேலை செய்கிறது ரொம்ப இஷ்டம். அதுலேயும் பழைய பாடல்கள்னால் இன்னும் ரொம்ப இஷ்டம். இந்த பழக்கம் எனக்கு எங்கள் அத்தைக்கிட்ட இருந்தால் ஒட்டிக்கிச்சு. இப்போல்லாம் இந்த மாதிரி நிறைய ப்ளூடூத் டிவைசஸ் வந்துருச்சு. அப்போல்லாம் டேப் ரெக்கார்டர் குட்டியாக இருக்கும் பாருங்கள் சைஸில், அது கிச்சனில் இருக்கும். எங்கள் அத்தை கிச்சனில் வேலை பார்க்குறாங்கனாலும் பாட்டு பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கும். ஆஃபீஸ் ரூமில் உட்காந்து வேலை பார்க்குறாங்கனாலும் பாட்டு பின்னாடி ஓடிக்கிட்டே தான் இருக்கும். அங்கிட்ட எல்லாமே போட்டோம் போட்டே நம்ம வெளிச்சு வரும். மேலே 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 இல்லை. ஏனுங்க? அவனுக்கு வா, இது போட்டு விட்டுடலாம். அவனுக்கு எடுத்துட்டு வா. அதனால என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போல்லாம் சுத்தமாக வந்துட்டு நமக்கு நேரம் கிடைக்கிறதில்ல. ஏன்னா பசங்க இருக்காங்களா, இந்த மாதிரி ஊருக்கு போனாலுமே அதிகமாக வெளியில் சுத்த முடிகிறது கிடையாது. ஆனால் முன்னாடியெல்லாம் எங்கள் அத்தையும் நானும் இந்த டவுனுக்குள்ளே சுத்தாத ஏரியா அப்படிங்கிறதே இருக்காது. எங்கே போகிறது அப்படின்னாலும் அவங்களோடையே தான் சுற்றிக்கிட்டு இருப்பேன். நிறைய சினிமாவுக்கு போயிருக்கோம். எக்கச்சக்கமாக அவங்களோட கோயம்புத்தூர் ஷாப்பிங் நான் போயிருக்கேன். அதுலேயும் நிறைய டூர் போனது இவங்களோட மட்டும்தான். இந்த கொடைக்கானல், ஊட்டி, மசினக்குடின்னு ஒரு ஊர் இருக்குது தெரியுமா, அதுக்கப்புறம் குன்னூர். ஸோ அந்த சைல்ட்ஹுட் டேஸில் அதிகமாக டூர் போனது அப்படின்னு பார்த்தாலுமே எங்கள் மாமா ஃபேமிலியோட தான் இருக்கும். இப்போது லீவில் போய் இருக்கும்போது கூட ஒரு 2 நாள் கொடைக்கானலோ ஊட்டியோ போயிட்டு வரலான்னா முடிய மாட்டேங்குது. ஏதாவது ஒரு வேலை மாற்றி மாற்றி வந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்புற வரைக்கும் மாமா வரவே இல்லை. சரி ஓகே, கடைக்கு போயிட்டு வந்து பார்த்துக்கலான்ட்டு ஸ்வே வந்தால் ஸ்வே கிட்ட பேசிட்டு கிளம்பிட்டோம். மைஃபேர் லேடி அப்படிங்கிற கடை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அப்படியே ஆப்போசிட்டில் க்ராஸ் பண்ணணும். ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கும், அதுக்கு சைடில் ஒரு சந்து போகும். அதில் போனோன்னா கோகுல் கிளினிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதுக்கு அப்படியே பக்கத்துலேயே தான். அந்த பெட்ரோல் பங்க் சைட்லேருந்து உள்ளே போகும்போது இருந்து வீடியோ எடுத்துக்கிட்டே போனேன். கடையும் அவுட்டர் ஃபுல்லாக காமிச்சேன். அதுக்கப்புறம் தான் கடைக்குள்ளே போனேன். ஆனால் இப்போ வந்து தேடி பார்க்குறப்ப தான் தெரியுது, மண்டை மேலே இருக்கிற கொண்டையை மறந்த மொமெண்ட்டுங்கிற மாதிரி நான் வீடியோவும் ஆன் பண்ணாமல் எடுத்திருக்கேன் போல். அந்த கிளிப்பிங்கை மட்டும் காணும். பட் உங்களுக்கு கொஞ்சம் நேரத்தில் சைடில் காமிக்கிறேன். கோகுல் கிளினிக் நல்லா தெரியும். ஸோ அதுக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது. இங்கே மகேஷ் அக்கா கடையில் 2 பிராண்டு வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். என்னென்னா என்ட்ராப் ஒன்று, அதுக்கப்புறம் ட்வின் பேர்ட்ஸ் ஒன்று அப்படின்னு. இன்னும் வேறு சில பிராண்டு கூட இருக்குது. பட் அது வந்து என் ஹைட்டுக்கு வந்து கரெக்டாக பத்துறதில்ல. ஸோ நான் இந்த 2 பிராண்டு தான் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுவேன். இதில் இந்த என்ட்ராப் இருக்கு இல்லைங்களா, இதில் XXL நான் எடுக்கணும். ஆனால் ட்வின் பேர்ட் அப்படிங்கிற பிராண்டில் XL எடுக்கணும். இதுதான் என்னோட யூஷுவலான சைஸு. இப்போது இந்த என்ட்ராப் அப்படிங்கிறத என்ன பண்ணி வச்சுருக்காங்க, இப்போ L சைஸ் இருக்கும் பாருங்கள், அவங்க வந்து XXL போட்டால் கரெக்டாக இருக்குங்கிற மாதிரி இருக்குங்க. இதில் XXL இருந்துச்சு அப்படின்னா அதை நான் எடுத்திருப்பேன். ஆனால் XXLல நான் போன அந்த அன்னைக்கு இல்லை கலெக்ஷன்ஸு. ஸோ நான் XXL தான் வாங்கினேன். இப்போ XXL எப்படின்னா எனக்கு கரெக்ட் ஃபிட்டிங்காக இருக்குது. இப்போ நைட் ட்ரெஸ் அப்படிங்கும்போது கொஞ்சம் ஒரு லூஸ் ஃபிட்டிங்கோடு போட்டால் தானே நல்லாயிருக்கும். ஆனால் இது அப்படியே எக்ஸாக்டாக அந்த உடம்போடு அப்படியே ஃபிட்டிங்காக இருக்குது. போட்டுக்கலாம், ஆனால் என்னால் அதை வீடியோஸில் யூஸ் பண்ண முடியாது. உங்களுக்கு புரியுது இல்லைங்களா நான் சொல்கிறது? ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. பட் எனக்கு ரொம்ப அந்த மாடல் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் வாங்கினேன். உங்களுக்கு வீடியோவோட லாஸ்ட்டில் நான் வாங்கினதெல்லாம் காமிச்சிருக்கேன். ப்ரைஸ் டீட்டெயில்ஸோடையே தாங்க காமிச்சிருக்கேன். இப்போ கடைக்குள்ளே எடுத்த வீடியோஸ் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். நவிக்கு மெட்டர்னிட்டி லீவெல்லாம் முடிஞ்சு அவள் இனி கோயம்புத்தூர் போகணும் அப்படிங்கிறதுனால அவளும் கொஞ்சம் நைட் ட்ரெஸ்ஸு, நைட்டி, இன்னர்ஸு இதெல்லாம் வாங்கினா. இங்கே தான் வந்துட்டு மோஸ்ட்டாக அவளுமே வாங்கிட்டு இருக்கா. அப்போதைக்கப்போ தேவைப்படுது அப்படிங்கிறப்ப மட்டும்தான் இதெல்லாம் கோயம்புத்தூரில் வாங்கிக்கிறா. மற்றபடி இந்த மேக்ஸீஸ் நிறையா போட்டுட்டு இருந்தா இல்லைங்களா, அந்த மெட்டர்னிட்டி மேக்ஸீஸு, அதெல்லாம் இப்போ ஓகே ஒரு எண்டுக்கு வந்திருக்கு. அதனால இனி போதும், எனக்கு இது போட்டு போட்டு சலிச்சு போச்சு, நான் நைட்டி வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அன்றைக்கி பார்த்துக்கிட்டு இருந்தா.
இதுவும் அந்த லாஸ்ட்டில் இருக்கிறது எல்லாமே சல்வார் கலெக்ஷன்ஸு. அதிலிருந்து தான் நான் ஒரு 2 செட்டு வாங்கினேன். இந்த மெட்டி கொலுசெல்லாம் வாங்குறதுக்கு நான் போயிருந்தப்போ ஒரு சல்வார் செட் போட்டிருந்தேன் பாருங்கள், கிராஸ்ப் ஷாப்பிங்கில் கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த சல்வார் செட்டு இங்கே வாங்கினது தான். அது இல்லாமல் இன்னொன்று ஒயின் கலரில் வந்துட்டு வாங்கினேன். அது இன்னும் நான் யூஸ் பண்ணலை. இங்கே சூட்கேஸ் அன்பேக் பண்ணுறப்ப காட்டுறேன். 700, அதாவது 790, 760 அந்த ரேஞ்சில் தான் அந்த 2 சல்வாருமே நான் வாங்கினேன். இதோ இந்த நைட்டியை தான் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுறேன். மேலே வச்சு பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. கண்டிப்பாக இதை வாங்கணும் அப்படின்னு இதை நான் வாங்கிட்டேன். இங்கே யூஎஸ் வந்ததுக்கப்புறம் இந்த உடம்பு சரியில்லாமலாம் இருந்துச்சு பாருங்கள். அதுக்கப்புறமா முதல்ல ஃபஸ்ட்டு ஒரு சூட்கேஸ் ஓப்பன் பண்ணால் இந்த நைட்டி தான் மேலால் இருந்தது. சரி இன்றைக்கி இதுவே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அன்னைக்கு குளிச்சுட்டு இதுதான் போட்டிருந்தேன். ஏய் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு இல்லைங்களா, அதுவுமே பழனியில் தான் எடுத்தாங்க. அந்த ஷூட்டிங்கெல்லாம் கூட நாங்கள் போய் பார்த்துருக்கோம். அதில் வடிவேலு சைக்கிளில் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வருவார். அப்போ ஊரே வணக்கம் வச்சுக்கிட்டே வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இந்த நைட்டி நான் போட்டுட்டு வர்றேன். என் பசங்க என்னடானா வாவ் நைஸ் ட்ரெஸ்ஸுங்கம்மா அப்படிங்கிறானுங்க. அவர் என்னடானா நல்லா இருக்குப்பா இந்த நைட்டி உனக்கு அப்படிங்கிறாரு. வீட்டுக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய ட்ரெஸ் வச்சுருப்போம், நமக்கு பிடிச்சிருக்கும், அழகாக இருக்கும், எல்லாம் ஓகே. ஆனால் அவங்க வாயிலிருந்து ஒரு சில ட்ரெஸ் போடும்போது மட்டும்தான் இந்த மாதிரியான எக்ஸ்ப்ரெஷன்லாம் வரும். அந்த லிஸ்ட்டில் இப்போ இந்த நைட்டி சேர்ந்துருக்கு. அந்த டார்க் ப்ளூ ஃபேப்ரிக் காட்டன் தான். ஆனால் அதுக்கப்புறம் ரெட் அண்ட் டீல் ப்ளூ இப்போ காட்டுறேன் பாருங்கள். இது ரெண்டுமே ஆல்ஃபைன் அப்படிங்கிற ஃபேப்ரிக்கு. இது இப்போது மூவிங்கில் இருக்குது போல். எனக்கு மேக்ஸி எப்போவுமே ஒருத்தவங்க தைச்சி கொடுப்பாங்க கவுந்தப்பாடியிலேருந்து. அவங்கக்கிட்ட எப்போவுமே காட்டன் ரேயான் ஃபேப்ரிக் தான் இருக்கும். அதில் தான் மேக்ஸி ஸ்டிச் பண்ணி கொடுப்பாங்க. இந்த தடவை ஆல்ஃபைன் ஒன்று வந்திருக்கு, நீங்கள் அதில் ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டு அதில் ஒரு மேக்ஸி எனக்கு ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது ஏதோ புதுசாக வந்திருக்க மாடலாமே, ஏதோ ஸ்மோக்கிங் நைட்டி அப்படின்னு நவி சொல்லிட்டு இருந்தா. இது வந்து ராசாத்திங்கிற பிராண்டு. இப்போது நிறைய பேர் இது வாங்குறாங்க, பார்க்குறக்கு மேக்ஸி மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு. அதுவும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்ட்ரெச்சபிள் ஃபேப்ரிக். இது வந்து ஃப்ரீ சைஸ் தான், எல்லாத்துக்குமே ஒரே சைஸ் தான். அதனால இப்போ நிறைய பேர் இது வாங்குறாங்கன்ட்டு அங்கே மகேஷ் அக்கா சொல்லிட்டு இருந்தாங்க. நான் பிராண்டை பார்த்துட்டு ராசாத்தின்னு போட்டிருக்கு அப்படின்னு. ஆமாம் இப்போ மங்கை மாதிரி ராசாத்தின்னு ஒரு பிராண்டு அப்படின்னாங்க. அப்போ தான் நவி சொன்னா, அண்ணி இது இன்ஸ்டாகிராம் பேஜே ஒருத்தவங்க வச்சுருக்காங்க ராசாத்திங்கிற நேமில், மேபி அவங்களோட மேனுஃபேக்சரிங்காக இருக்குமோ அப்படின்னு கேட்டுட்டு இருந்தா. ஸோ அந்த ராசாத்தி தான் இந்த பிராண்ட் ராசாத்தியா அப்படின்னு எனக்கு தெரியலைங்க. ஏன்னா தெரியாமல் நம்ம சொல்லக்கூடாது. பட் இந்த ஸ்மோக்கிங் நைட்டியில் அந்த டேக்கில் வந்து ராசாத்தி அப்படின்னு தான் போட்டிருக்கு. ஒரு வேளை அவங்களதான் கூட இருக்கலாம். இது வந்து அடுத்த ஒரு மாடல். ஸ்லீவ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பஃப் மாதிரி இருக்குது. இதுவும் ரொம்ப அழகாக இருந்தது. இல்லை மோஸ்ட்டாக எல்லாருமே வந்துங்கக்கா என் ஹைட் இல்லை, அதனால அவங்களுக்கெல்லாம் ஹைட்டு கரெக்டாக இருக்கும். என்ன மாதிரி ஆளுங்களுக்கு தான் செட் ஆகாது. நீ உண்மையே சொல்றீங்க, அம்மாவை சொல்லு. உன்னை விட அம்மா ஹைட் அத்தைலாம் இந்த மாதிரி போடுறது இல்லையே. போட மாட்டாங்கன்னு வைக்கி. அவங்க ஒரு கடைக்கு போனால் அங்கே அவங்களுக்கு 2 தான் செட் ஆகும், அதுக்கு மேலே எதுவுமே செட் ஆகாது. நல்ல ஹைட். ஆனால் இந்த வாரம் ரொம்ப அழகாக இருக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, ஆனால் என் ஹைட்டுக்கு பத்தலை. அதைத்தான் நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா ஒரு சிலர் இப்போ ரீசெண்டாக வீடியோ பார்த்துட்டு, அக்கா நீங்கள் என்ன ஹைட்டு இவ்வளோ ஹைட்டாக இருக்கீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இந்த ஹைட்டாக இருக்கிறதுனாலயே இந்த ட்ரெஸ்ஸில் தாங்க எனக்கு நிறைய பிரச்சனை வரும். இந்த மேக்ஸிஸ் வாங்கும்போது, நைட்டிஸ் வாங்கும்போது, அதுக்கப்புறம் பேண்ட்டு, இதெல்லாம் அந்த ஹைட்டு பத்தாம் போகுமா. ஆனால் ரொம்ப அழகாக இருக்கும், பிடிச்சிருக்கும் அந்த டிசைனு. ஹைட்டுங்கிற ஒரு காரணத்துக்காகவே அது வாங்க முடியாமல் போயிடும். அதில் வந்து அந்த நைட்டி அப்படித்தான். எனக்கு அந்த பஃப் ஸ்லீவ்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் என் ஹைட்டுக்கு வந்து அது சுத்தமாக பத்தலை, அதனால் வாங்க முடியலை. பின்னாடி இந்த மாதிரி டைப் பண்ணிக்கிற மாடலுமே இருக்குது. அடுத்து இந்த ஒரு மாடல் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரில் வருது, நீ லென்த்து. இதுவுமே ரொம்ப அழகாக இருக்குது, ஒரு ஃப்ராக் மாடல். இதுலேயும் பாக்கெட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாடலுமே நல்லா இருந்தது. அடுத்து நவி ஒரு நைட்டி பார்த்தா அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கலருமே நல்லா இருந்தது. ஆனால் என்னென்னா கீழே பாருங்கள், அவளுக்கு வந்து ஹைட்டு அதிகமாக இருக்குது. இப்போது பிடிச்சி அடிக்கணுன்னா கீழே கட் பண்ண முடியாது, ஏன்னா கீழே ஃபுல்லாக தான் அந்த பார்டர் மாதிரி டிசைன் வருது. அப்போ மகேஷ் அக்கா என்ன சொன்னாங்க, நடுவில் அடிச்சுக்கோ அப்படின்னாங்க. இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறதுக்கு நான் என்னங்கிறேன்னா, எனக்கு முட்டிங்கால் இருக்கிற மாதிரி கொடுங்க, நான் வச்சுக்கிறேன். நான் ரிஸ்க் எடுக்க விரும்பல. இங்கே கொண்டாந்து நான் வச்சு பார்க்குறேன். நமக்கு சரியா இருக்கும். ஹைட்டு கரெக்டாக இருக்கும், உடம்பு பத்தாது. ஹலோ சுருங்காது. ஆமா ஏன் சித்தி, நாங்கள் என்ன பண்ணுறோம், கடைக்கு வந்தோம், நைட்டிலாம் எடுக்கலான்னு என்ன எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். வீட்டுக்கு போயிட்டு கூப்பிட்டா? ஆ
டைட்டாகவும் இல்லாமல் லூஸாகவும் இல்லாமல் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த இப்போ ஒரு ப்ளூ கலர் நைட்டி வச்சுருக்கீங்களே அந்த மாதிரி இருக்கும், நல்லா தான் இருக்குது. இது கூட ஓகே ஹைட்டு. இல்லை அது அந்த பீஸ் கொஞ்சம் ஹைட் ஜாஸ்தி, அதனால தான் உனக்கு நான் இதை கொடுத்தேன். இது நான் கூட சின்னதாக மடிச்சு எடுத்துக்கலாம். நான் போன வீடியோக்கு முந்தின லாங் வீடியோவில், அதாவது ஷாப்பிங் ஹால் வீடியோவில் ஒவ்வொரு பிராண்ட்லேயும் ஒவ்வொரு சைஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. சரி, ஏன் இந்த மாதிரிலாம் இருக்குது, எல்லாமே ஒரே மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும்ல அப்படின்னு நான் கூகுளில் போய் கொடுத்து பார்த்தேன். அப்போ தான் நான் ஒரு சில விஷயங்கள் படித்தேன். நிறைய பேருக்கு கண்டிப்பாக முன்னாடியே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை இல்லைன்னா இப்போ நான் சொல்கிறேன், நம்ம எல்லோரும் சேர்ந்தே தெரிஞ்சுக்குவோம். என்னென்னா, மோஸ்ட்டாக நீங்கள் எல்லா கடைகள்லையுமே அந்த டேக் இருக்குது பார்த்தீங்களா, ஒவ்வொரு ட்ரெஸ்ஸுக்கும் பின்னாடி. இப்போ பாருங்கள், அதில் சைஸ் எல் எக்ஸ்எல் அப்படின்னு இருக்குது இல்லைங்களா. இந்த மாதிரி ஒவ்வொரு சைஸுமே யூஎஸ் இல்லை யூகே இதோட மெஷர்மெண்ட்ஸை தான் டேகாக போட்டிருப்பாங்க. அதாவது யூஎஸ் சைஸ், யூகே சைஸ் அப்படின்னு இருக்கும். நீங்கள் ஏதாவது ஆன்லைனில் அமேசான் இல்லை ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆன்லைன் வெப்சைட்ஸில் போய் பார்த்தீங்க அப்படின்னாலுமே அங்கே சைஸ் சார்ட்டில் என்னென்னு இருக்கும், யூஎஸ்ன்னு இருக்கும், யூகேன்னு இருக்கும். செருப்பு வாங்கணும் அப்படின்னா கூட யூஎஸ் சைஸ், யூகே சைஸ் அப்படின்னு சைஸ் சார்ட் இருக்கும். ஆனால் இப்போல்லாம் யூஎஸ் யூகே அப்படிங்கிற மெஷர்மெண்ட்ஸ் இருக்கிற சைஸ் சார்ட்டுமே பார்க்க முடியறதில்ல. அதுக்கு பதிலாக எஸ், எம், எல், எக்ஸ்எல் அப்படின்னு தான் காமனாக எல்லா இடத்துலையுமே பார்க்க முடியுது. இது எல்லாமே யூஎஸ் யூகே அங்கே இருக்கிறவங்களோட, அந்த மக்களோட பாடி மெஷர்மெண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி அவங்க டிசைன் பண்ண ஒரு சைஸ் சார்ட். எக்ஸல் வரைக்கும் கிடையாது, ப்ளஸ் சைஸஸ் டபுள் எக்ஸல், ட்ரிபிள் எக்ஸல், 4XL, 5XL அப்படின்னு இந்த மாதிரி ப்ளஸ் சைஸஸ்மே வந்துட்டு இருக்கு இல்லையா. இது எல்லாமே நம்ம ஊரில் நம்ம மக்களோட பாடி மெஷர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் கொண்டு வந்திருக்காங்களா அப்படின்னு கேட்டால் இல்லையாம். அதனால தான் ஒவ்வொரு பிராண்டுமே ஒவ்வொரு சைஸை யூஸ் பண்ணும்போது நமக்கு அது ப்ராப்பர் ஃபிட்டிங்காக இருக்கிறதில்ல. பஸ்ட்டு கரெக்டாக இருந்தால் வெயிஸ்ட்டு கரெக்டாக இருக்காது, வெயிஸ்ட்டு கரெக்டாக இருந்துச்சுன்னா பஸ்ட்டு லூஸாக இருக்கும். இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருது. ஸோ இது எல்லாத்தையுமே குறைக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட்டாக இனிமேல் யூகே யூஎஸ் அப்படிங்கிற டேகுக்கு பதிலாக ஐஎன், அதாவது இந்தியா டேக் அப்படின்னு ஒன்று நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணணும். இங்கே இருக்கிற மக்களோட இந்த பாடி மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் ஒரு ஆவரேஜ் கவுண்ட் எடுத்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம டிசைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்துட்டு கொண்டு வர போகிறாங்க. ஆனால் இன்னும் அது நடைமுறைக்கு வரலை. இந்த வருஷம்தான் எல்லா பிராண்டுக்குமே இந்தியன் கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் கொண்டு வரலான்னு அனுப்பியிருக்காங்களாம். அதாவது இப்போது முக்கியமான கடைகள்லாம் இருக்கும் பாருங்கள், வெஸ்ட் சைடு, ட்ரெண்ட்ஸு இந்த மாதிரியெல்லாம் இருக்கும்ல, அங்கெல்லாம் ஃபஸ்ட்டு இதை ஆரம்பிப்பாங்க. அதாவது ஒரு ட்ரையல் மாதிரி ஆரம்பித்து அது எப்படி இருக்குது அப்படின்ட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்ல ஃபேமஸான ஆன்லைன் வெப்சைட்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அவங்களுமே இதை செக் பண்ணி பார்ப்பாங்க ஒரு ட்ரையல் பேசிஸில். அதுக்கப்புறமா தான் ஸ்லோவாக இதை இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. இதில் நிறைய பேருக்கு பெனிஃபிட் இருக்கும். இதில் முக்கியமான பெனிஃபிட்டாக என்ன பார்க்குறாங்களாம், இந்த ஆன்லைன் ரிட்டர்ன்ஸ் எல்லாம் அதிகமாக இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாத்தையுமே குறைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. நம்ம இந்தியன் பாடி டைப் அவங்களோட மெஷர்மெண்ட்ஸை அவங்க ஒரு டேட்டாவாக இப்போ கையில் வச்சுருந்தாலுமே இது இன்னும் லேட் ஆகிட்டே போகிறதுக்கான மெயின் ரீசன், ஆல்ரெடி எல்லா பிராண்டுமே அவங்கவுங்க மேனுஃபேக்சரிங் யூனிட்டில் அந்த பேட்டர்ன் மேக்கிங்க்கு அப்படின்னு சொல்லி ஒன்று வச்சுருப்பாங்கல்ல, அது எல்லாமே யூஎஸ் அண்ட் யூகே சைஸ் சார்ட்டாக தான் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக மாற்றி அந்த கட்டிங் போடுறதுலேருந்து எல்லாத்தையுமே மாற்றணும். ஸோ மோஸ்ட்டாக எல்லா பிராண்டுமே அந்த ப்ராசஸில் தான் இருக்காங்களாம். எப்படியும் இன்னும் கொஞ்சம் நாளில் அது இன்ட்ரடியூஸ் ஆயிடுச்சுன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். சிக்கன் சாப்பிட மாட்டேன். அதெல்லாம் சாப்பிடுவான், ஏன் சாப்பிட மாட்டான் அவன்? அவன் மஷ்ரூம் பிரியாணி தான் வேணும் அப்படிங்க. தயிர் விட்டு மஷ்ரூம் நான் கேட்டுட்டு போனேன், கொஞ்சம் சிக்கன் வந்து வேண்டாம். சேட்டை உனக்கு என்ன? சரி, ஆத்தா உன்னை வச்சு ட்ரைனிங் எடுத்துக்கிட்டோம். எப்படிங்க எப்படிங்க மாமா? ஏன் கேளுங்க நீங்க எங்க வேணாலும் கூட்டிட்டு போயிருவீங்க. சரி இருக்கட்டும், நம்ம வீட்டுல தானே இருக்குது. வெளியில இப்படி இருக்கிறதுல யாரு வெளியில போவாங்களோ எங்கயா ரேட்டும் சொல்லமா? 475. ரெண்டையா? ட்ரிபிள் எக்ஸல். டபுள் எக்ஸல் பெருசு அகலமா இருக்குங்க. கரெக்டாக தான் பண்ணிருக்கோம். இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, அவங்க தான் ஃபைனலைஸ் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே பெரிய பெரிய சிட்டிஸ், சென்னை, டெல்லி, மும்பை இந்த மாதிரி சிட்டிஸ்லலாம் 3D ஸ்கேனர் மூலமாக, பாடி ஸ்கேனர் மூலமாக மெஷர்மெண்ட்ஸை எடுத்து கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்களாம்.
அதாவது எப்படி நாளைக்கு வரும்னா, இப்போ ஒரு குர்த்தி எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அதில் எஸ், எம், எல் அதுக்கு பதிலாக எல்லா பிராண்டுமே எந்த பிராண்டு சேல் பண்ணாலுமே அந்த பிராண்டோட டேக் கீழே IN சைஸ் 36, IN சைஸ் 38 அப்படிங்கிற மெஷர்மெண்ட்டோட வருமா. அதாவது எந்த பிராண்டில் போய் நம்ம அந்த சைஸ் எடுத்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வர போகிறாங்க. யோசிச்சு பாருங்களேன், இது வரைக்கும் இந்தியாவுக்கு ஸ்டாண்டர்ட் சைஸ் சார்ட்டே கிடையாது. இப்படி ஒரு விஷயம் வந்துருச்சு அப்படின்னா எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல நம்ம எல்லாருக்கும். நம்ம இந்தியாவோட அந்த ரீட்டைல் அண்ட் ஃபேஷன் அப்படிங்கிறதே ஒரு அடுத்த லெவலுக்கு மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இல்லைங்களா இப்படி நடந்தா. ஹோப்ஃபுல்லி அடுத்த தடவை நான் இந்தியாவுக்கு வர்றக்குள்ளே அது மாறி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி மட்டும் மாறிடுச்சு அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இதோ எங்கள் அம்மாக்கெல்லாம் சாரீ கூட பிரச்சனை இல்லை, நைட்டி தான் பிரச்சனை. எதுக்கு ஒன்று போட்டு பார்த்து செக் பண்ணிக்கணும். நல்லா இருக்கா? எங்கள் அம்மாவுக்கு என்ன பிரச்சனைனா, நைட்டியில் முன்னாடி இந்த மாதிரி ப்ளீட்டட் நைட்டியாக இருக்கணும். அதாவது அந்த பஸ்ட்டு கிட்ட ஃப்ரில் இருக்கணும், இல்லை ஏதாவது ஒரு இப்போ எங்கள் அம்மா போட்டிருக்காங்க பாருங்கள், அந்த மாதிரி ஃப்ரில்லு இல்லை ப்ளீட்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கணும். கலரு ரொம்ப முக்கியம், ஹைட்டு ரொம்ப முக்கியம், சைஸு ரொம்ப முக்கியம், ஃபேப்ரிக்கு ரொம்ப முக்கியம். பார்த்தீங்களா, இந்த டிக் எல்லாம் கரெக்டாக இருந்தால் தான் எங்கள் அம்மா அந்த நைட்டியை வந்து வாங்கிக்குவாங்க. அதனால் எங்கள் அம்மாவுக்கு நானும் நவியும் நைட்டி செலக்ட் பண்ணி கொண்டு வர்றதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சு. அப்புறம் அதுலேயுமே 2 நைட்டி வந்து அவங்களுக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, அதனால் கொண்டு போய் மாற்றிட்டாங்க. இப்போ நான் சூஸ் பண்ண நைட்டியெல்லாம் பார்த்துடலாம். இந்த மங்கை பிராண்ட் மட்டும் எனக்கு நல்ல லென்த்து கொடுக்குதுங்க. ஸோ நான் வந்து அதை பிடிச்செல்லாம் அடிக்கலை, எனக்கு அது கரெக்டாக தான் இருந்தது. பாக்கெட்ஸுமே வந்துட்டு எல்லாத்துக்கும் வருது. ப்ரைஸ் அப்படியே உங்களுக்கு ஸ்க்ரீனில் காமிக்கிறேன் பார்த்துக்கோங்க. அங்கே கடையில் வந்து ட்வின் பேர்ட்ஸோட ஸ்ட்ரெயிட் குர்த்தி பேண்ட்ஸ் மாதிரி ஒன்று காமிச்சேன் பார்த்தீங்களா, அதுவுமே அந்த அக்கா கடையில் இருக்குது. அதுக்கப்புறம் இன்னர் வேர்ஸ் அப்படிங்கிறப்போ அது லாஸ்ட்டில் உங்களுக்கு நான் சில விஷயம் சொல்கிறேன் அதை பற்றி. இந்த டீல் ப்ளூவும் எனக்கு விடுறதுக்கு மனசில்லை, அதனால் நான் இதையும் வாங்கிக்கிட்டேன். இதுக்கும் பாக்கெட்ஸ் வந்து இருக்குது. என்னோடய பழைய நைட்டி எல்லாமே வந்துட்டு நல்லா ஃபேட் ஆயிடுச்சுங்க, போட்டு அடிச்சு நல்லா ஃபேட் ஆயிடுச்சு. அதனால கம்ப்ளீட்டாக அந்த நைட்டியெல்லாம் நான் மாற்றிட்டேன். இதுதான் அந்த ராசாத்திங்கிற பிராண்டு. இது வந்து ஹைட்டு வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இங்கே உங்களுக்கு தெரியுதுங்களா, ஹைட்டும் கொடுத்துருக்காங்க இதில். ஸோ நான் வந்து இந்த கலர் தான் நான் சூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன்ல அந்த டார்க் ப்ளூ, அந்த நைட்டியுமே வாங்கிட்டு வந்துட்டேன். இது வந்து 585. அதுக்கப்புறம் லைலாக் கலர் ஒன்று வாங்கினேன். அதில் முன்னாடி ஒரு ஹார்ட் ஷேப் மாதிரி ஒரு டிசைன் வரும், அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதை விட முக்கியமாக எனக்கு அந்த கலர் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஒரு மாதிரி மைல்டாக நல்லா இருந்தது. அதனால இது வாங்கினேன். இது வந்து காட்டன். நான் முன்னாடி காமிச்சது எல்லாமே ஆல்ஃபைன் ஃபேப்ரிக்கு, இது வந்து காட்டன். இந்த தடவை மோஸ்ட்டாக இந்த கோஆர்ட் செட்ஸ் மாதிரி கிராஸ்பில் நான் வாங்கியிருந்தேன் பாருங்கள். அதனால இந்த டிஷர்ட் அண்ட் பேண்ட் மாடலில் பனியன் டைப் இருக்கும் இல்லையா, அதில் இங்கே ஒரு 4 மட்டும்தான் வாங்கினேன். அதுக்கப்புறம் பெருசாக நைட் ட்ரெஸ் எல்லாம் இங்கே மகேசக்கா கடையில் வாங்கலை. இந்த தடவை நைட்டிக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். அதுக்கப்புறமா நம்ம போடுற இன்னர் வியர்ஸ். வீடியோக்கு கொஞ்சம் லாஸ்ட்டில் தான் இந்த பிராஸ் எல்லாம் காமிச்சிருக்கேன். இதில் இங்கே இருக்கிற 2 பிராண்டு நான் வாங்கினேன் மகேசக்கா கடையில். இது வந்து டெய்லி வேருக்கு நல்லாயிருக்கும். இதை பற்றி நான் ஒரு சில விஷயம் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா நான் வந்து இத்தனை நாளாக உல்ட்டாவாக வாங்கிட்டு இருந்திருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். ப்ரா வந்து நம்ம எப்போவும் வாங்குகிறோம்ல, நம்ம சைஸ் அப்படின்னு கண்டிப்பாக ஒன்று இருக்கும். கப் சைஸ் எல்லாம் பார்த்து தான் நம்ம போய் சொல்லி வாங்குவோம். அப்போ நான் ஃபஸ்ட்டு டைம் யூஸ் பண்ணுறேன்ல, நான் வாங்கிட்டு வந்து புதுசாக யூஸ் பண்ணும்போது நான் என்ன பண்ணுவேன், எனக்கு வந்து அந்த லாஸ்ட் ஹூக்கில் போடுவேன். 3 ஹூக் எப்படியும் இருக்கும், சில இதில் 2 இருக்கும், பட் மோஸ்ட்டாக இப்போல்லாம் 3 ஹூக் வருதுல்ல, அதில் டைட்டஸ்ட்டு லாஸ்ட்டு அதில் தான் போடுவேன். இப்போது 38B இது ஒரு சைஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இதை வாங்கிட்டு வந்து லாஸ்ட் ஹூக்கில் போடுறப்போ அப்பா ஃபிட்டாக இருக்குது வாவ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும்ல. ஆனால் 36Bயை வாங்கி ஃபஸ்ட்டு ஹூக்கில் போட்டிருந்துருக்கணும், அதுதான் கரெக்டு சைஸாக. எப்போவுமே ப்ராவை லூஸாக இருக்கிற ஹூக்கில் போட்டு பார்த்து அது ஃபிட்டாக இருந்துச்சுன்னா தான் அது நம்மளோட சைஸாக. நாள்பட அந்த பேண்டு வந்து லூஸ் கொடுக்கும், அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற சைஸுக்கு உள்ளே இருக்கிற ஹூக்குக்கு போகணுமா. இது தெரியாமல் இத்தனை நாளாக ஃபஸ்ட்டு ஹூக் அப்படிங்கிறது கடைசி ஆக போடுறது, உள்ளுக்குள்ளே இருக்கிறது தான் முதல் எடுத்து போடுறதுன்னு நான் பண்ணியிருக்கேன். அப்படின்னா டோட்டல் லைஃப் வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னு யோசிச்சு பார்க்குறேன். கடவுளே அப்படின்னு இருக்கு.
சரி, இப்போ இந்த பிராண்டுக்கு வருவோம். நான் ஜாக்கி ஒன்று வாங்கியிருக்கேன், அதுக்கப்புறமா இன்டிமசி வாங்கியிருக்கேன். எப்போவுமே மகேசக்கா கடையில் இன்டிமசி தான் வாங்குவேன். இந்த டைம் ஜாக்கி ட்ரை பண்ணலான்னு வாங்கியிருந்தேன். அதில் பார்த்தீங்களா கொஞ்சம் லென்த் அதிகமாக இருக்குது. அந்த பிங்க் தான் ஜாக்கி. ரெண்டுமே ஆனால் சேம் சைஸு, கப் சைஸுமே ஒன்று தான். இந்த இன்டிமசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சைடில் நல்ல சப்போர்ட் கொடுக்கும். அதாவது சிலருக்கு வந்து அந்த ஆர்ம் ஹோல் கிட்ட ஒரு பல்ஜ் தெரியும். அந்த டிஷர்ட்லாம் போடுறப்ப அது நல்ல விசிபிளாக இருக்கும். அதுக்கெல்லாம் அந்த இன்டிமசி சூப்பராக இருக்குங்க. இந்த ஜாக்கி எதுக்குன்னா, நமக்கு அந்த 2 கப் சைஸ் இருக்குது பாருங்கள், அது லைட்டாக டீப்பாக இருக்கும். ஸோ நமக்கு முன்னாடி கொஞ்சம் பல்ஜ் ஆகாது. அதாவது அந்த பிரெஸ்ட் ரெண்டுமே வந்துட்டு சம்டைம்ஸ் அந்த லைட் பல்ஜ் வந்து முன்னாடி கொடுக்கும்ல, அது ஜாக்கியில் இருக்காது. ஏன்னா 2 கப்புக்கு நடுவில் கொஞ்சம் கேப் இருக்குது. அந்த ரீசனுக்கு நான் ஜாக்கி வந்துட்டு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த டைம் ஜாக்கி வாங்கியிருக்கேன். ஆனால் ஜாக்கியில் ஸ்கின் கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷேடு தான் வருது. அது வந்து இன்டிமசியில் தான் இருக்குது. எனக்கு அந்த இன்டிமசியில் இருக்கிற கலர் வந்து ரொம்ப வந்து செட் ஆகும். ஏன்னா நிறைய லைட் கலர்ஸ் வச்சுருப்பேன், ஒயிட் வச்சுருப்பேன், அதுக்கெல்லாம் போட்டுக்குவேன். நீங்கள் சம்டைம்ஸ் இந்த பர்பிளுமே ஒயிட்டுக்கு கீழே போடலாம். அதாவது எந்த மாதிரி ஒயிட்டுனா, ரொம்ப வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற ஒயிட் கிடையாது, நல்ல லைனிங்கோடையே ஒரு ஒயிட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு அந்த மெஜந்தா மாதிரி இருக்கிற கலர்ஸுமே நல்லா தான் போகும். ஆரஞ்சு கலர்ஸ்க்கெல்லாம் இந்த ப்ளூ போட்டாலுமே நல்லாயிருக்குங்க, தெரியாது பெருசாக. அதுக்கப்புறம் ரெட்டு எப்படியுமே நம்ம டார்க் கலர்ஸ்க்கு தான் யூஸ் பண்ணுவோம். மோஸ்ட்டாக நான் சாரீ ப்ளவுசஸ்க்காக யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் இந்த க்ரீன் கலர்லாம் இருக்குல்ல, மின்ட் க்ரீன் மாதிரி, அதுவுமே நீங்கள் அந்த லைட் கலர்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம், அதுவும் வெளியில் தெரியாது. அதுக்கப்புறம் டிஷர்ட்டுக்கு நான் யூஸ் பண்ணுறது, சம்டைம்ஸ் வந்து எனக்கு வீடியோ நான் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், வெறும் ப்ரா மட்டும் டிஷர்ட் ப்ராஸ் போடுறப்போ எனக்கு வந்து அது கம்ஃபர்டபுளாக இல்லைங்கிற மாதிரி தெரியுதுன்னா, நான் வந்து இதுக்கு மேலே அந்த மாதிரி ஒரு கேமிசோல் வந்து போட்டுக்குவேன். ஒவ்வொரு கேமிசோலுக்குமே எத்தனை பேர் இருக்குது பாருங்கள். எனக்கு இந்த ஒரு சில பேர் தான் முன்னாடி தெரியும், இந்த சார்ட்டை பார்த்து தான் மீதி பேரை தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அட்ஜஸ்டபிள் டைப் வந்து டிஷர்ட்ஸ்க்கு வந்து வாங்கிக்கலாம். அட்ஜஸ்டபிள் இல்லாமல் பிளெயினாக இருக்கிறது வந்து சம்டைம்ஸ் நான் என்ன பண்ணுவேன்னா நைட்டீஸ்க்கு வந்து போட்டுக்குவேன். இந்த ப்ரா பற்றி சொன்னேன் பார்த்தீங்களா, நான் சென்னை சில்க்ஸ் போயிருந்தேன். அங்கே வந்து பிராண்டடான ப்ராஸ் இருக்கும்ல, இந்த எனாமர், அதுக்கப்புறம் ஜிவாமேவா, அந்த மாதிரியெல்லாம் சில பிராண்டெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. அந்த மாதிரி பிராண்டு சரி 1-2 வாங்கி ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அக்கா கிட்ட வந்துட்டு அப்படியே பேச்சு கொடுத்து, அவங்கள பேச்சு கொடுத்துன்னு இல்லை, உசுரை வாங்கி எல்லா டீட்டெயில்ஸையும் கேட்டு அந்த அக்கா தான் சொன்னாங்க, பாப்பா உனக்கு 36BA கரெக்டாக இருந்திருக்கணுமே, நீ என்னத்துக்கு 38 வாங்கிட்டு இருக்க அப்படின்னாங்க. இல்லையே, அது எப்படி கரெக்டாக இருக்கும், எனக்கெல்லாம் கரெக்டாக இல்லையே, இங்கே வா நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு அந்த அக்கா ட்ரை பண்ணியே காமிச்சாங்க. 36Bயில் முன்னாடி போட்டாவே கரெக்டாக இருக்கே, நாளைக்கு நீ துவைக்க அது லூஸ் கொடுக்கும், அப்போ நீ உள்ளே அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம், நீ ஏமா 38 வாங்கிட்டு இருந்த அப்படின்னாங்க. அக்கா நான் வாங்கிட்டேன்க்கா நிறையா அப்படின்னேன். போமா அப்படின்னாங்க பாருங்கள். ரொம்ப ஷேமாக போயிடுச்சு எனக்கு. மகேஷ் அக்காவுமே கேட்டால் இதை சொல்லியிருந்திருப்பாங்க. ஏன்னா எல்லாருக்குமே இது தெரியும் இல்லைங்களா, கடையில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். நான் தான் எப்போவுமே இதுதான் என்னோடய சைஸு அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் இல்லையா, அதனால நான் கேட்குற சைஸு தானே அக்கா கொடுப்பாங்க. அப்படி தான் இத்தனை நாளாக வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆனால் சென்னை சில்க்ஸில் இருந்த அந்த அக்கா ஒருத்தவங்க தான் நல்லா மண்டையில் நறுக்குன்னு கொட்டுற மாதிரி கொட்டி இதுதாம்மா உன் சைஸு அப்படின்னு எனக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்களுமே இனிமேல் ப்ரா வாங்குறீங்கன்னா லூஸாக இருக்கிற ஹூக்கில் போட்டு பாருங்கள். லூஸாக இருக்கிற ஹூக்கில் போடும்போதே அது கரெக்ட் ஃபிட்டிங்காக இருக்கணும். லூஸாக இருக்கவே கூடாது, ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாது, கரெக்ட் ஃபிட்டிங்காக இருக்கணும். ஃபஸ்ட்டு ஹூக் முன்னாடி இருக்கிற ஹூக்கில் போடணும். முடிஞ்ச வரைக்கும் ப்ராஸ் மட்டும் கையில் துவைச்சு ஏர் ட்ரை பண்ணிக்கிறது நல்லது அப்படின்னு சொன்னாங்க. நான் ட்ரையரில் அந்த ப்ரா பேக்னே வரும் பார்த்தீங்களா, அதில் போட்டு தான் துவைச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் ட்ரையரில் போடும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த பேண்ட் அப்படிங்கிறது எலாஸ்டிக் வந்து லூஸ் ஆகணும். நாள் ஆக ப்ராவோட அந்த பேண்ட் வந்து லூஸ் ஆகணும். ஆனால் ட்ரையரில் போட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா லூஸ் ஆகிறதுக்கு பதிலாக அது என்ன ஆயிடுது, இறுக்கமாயிருது, அது ஷ்ரிங்க் ஆக ஆரம்பிச்சிடுது. ஸோ எனக்கு டைட் ஆகும். அதனால நான் என்ன நினச்சிருக்கேன், 38 வாங்கி லாஸ்ட் ஹூக்கில் ஃபஸ்ட்டு போட்டுக்கணும். அப்புறம் வந்துட்டு எனக்கு டைட் ஆகுது இல்லையா ட்ரையரில் போட்டு அப்புறம் அப்படியே கொஞ்சமாக முன்னாடி நான் வந்து இத்தனை நாளாக யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால தான் எனக்கு அது கரெக்டாக இருந்த மாதிரி தெரிஞ்சிருக்கு. இது தெரிஞ்ச உடனே இல்லை, லைஃப்பை தொலைச்சிட்டியே குமாருங்கிற மீம் தாங்க ஞாபகத்துக்கு வந்துச்சு. ஸோ ட்ரையரில் இனிமேல் போட வேண்டாம் அப்படின்னு நான் டிசைட் பண்ணியிருக்கேன். பார்ப்போம் எப்படி போகுது அப்படின்னு. இந்த பேண்டீஸ் பொறுத்த வரைக்கும் சீம்லெஸ் பேண்டீஸ் எப்போவுமே வாங்குவேன். கூடவே டம்மி வந்து கவர் பண்ணுற மாதிரி கொஞ்சம் ஹை ரைஸாக இருக்கிற மாதிரியும் வாங்கிப்பேன். ஸோ இது 2 செட்டுமே எப்போவுமே நான் வாங்கிட்டு வர்றதுண்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தா கூட லைக் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வாரம் வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாங்களா? அன்டில் தென் டாட்டா, பை.